Hello everyone, I'm Raj. Welcome to our channel. NEET எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட இப்போ ரீசெண்டாக கேட்ட விஷயம், லாஸ்ட் 20 டேஸ்க்கான ஒரு சூப்பரான ஸ்டடி டைம் டேபிள் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ பாருங்கள். வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் வந்து ராஜூஸ் பாலாஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ NEET எக்ஸாம் வந்து ஒரு 23 டேஸ் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதில் லாஸ்ட் 20 டேஸ்க்கான ஒரு ஸ்டடி பிளானர் தான் உங்களுக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டடி பிளானர் வந்து 2 பேருக்கு தனித்தனியாக வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு சிலர் வந்து நீட்டோட கம்ப்ளீட் சிலபஸையும் வந்து கவர் பண்ணணும், ரிவிஷன் பண்ணணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கான ஒரு தனியான ஒரு பிளானரும் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இன்னும் ஒரு சிலர் வந்து என்ன நினைப்பாங்க, நான் செலக்டடான சாப்டர்ஸ் மட்டும்தான் வந்து படிக்கணும். ஸோ எனக்கு வந்து செலக்டடான சாப்டர்ஸ்க்கு மட்டும் ஒரு 500 இல்லைனா ஒரு 550 மார்க்ஸ் எடுக்கிற மாதிரியான ஒரு டைம் டேபிள் வந்து கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு தனி டைம் டேபிளும் வந்து நான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அது என்னென்ன அப்படின்றத நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, நீட் எக்ஸாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு எக்ஸாமு, 20 டேஸ்லலாம் வந்து கவர் பண்ணி படித்து நம்ம வந்து பாஸ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் ரொம்ப இம்பாசிபிள் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். நீங்கள் வந்து 20 டேஸில் வந்து படித்து 720 மார்க் உங்களை யாரும் எடுக்க சொல்லலை. நீங்கள் வந்து ஒரு 500+ மார்க்ஸை எடுத்தாலே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டீசெண்டான காலேஜ் வந்து கிடைக்கும். இந்த 500+ மார்க்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே வந்து எடுக்கலாம். இதுக்கு நீங்கள் வந்து ரொம்ப ஹெவியாக வந்து கஷ்டப்படணும் அப்படின்லாம் வந்து கிடையாது. 20 டேஸில் உங்களால் நான் கொடுக்கக்கூடிய இந்த டைம் டேபிளை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலும் வந்து எடுக்க முடியும். அதர்வைஸ் வேறு எதுவுமே தேவையில்லை. நீங்கள் படிக்கணும்னு உட்காந்து ஒரு 20 டேஸ்க்கு ஒரு பயாலஜியில் ஒரு 20 சாப்டரு, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் ஒரு 10 சாப்டர்ஸ் நீங்கள் படிச்சிங்கனாலே போதும், உங்களால் ஈஸியாகவே வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நான் கொடுக்குற இந்த ஸ்டடி பிளானரை நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ நம்ம ரொம்ப பேசாமல் இப்போ ஒவ்வொரு டைம் டேபிள் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இப்போ கொடுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த டைம் டேபிளுக்கான லிங்க்கெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். அதாவது பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய டெலகிராமில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ராஜூஸ் பாலாஜி அப்படின்னு நீங்கள் டெலகிராமில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய டெலகிராம் குரூப் வந்து ஓப்பன் ஆகும். அதில் ஜாயின் பண்ணிவிட்டு இன்றைக்கி நான் வந்து இந்த பிடிஎஃப் வந்து கொடுத்துருப்பேன், இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பிடிஎஃப் வந்து என்ன அப்படின்னா கம்ப்ளீட் சிலபஸ், ஓகேங்களா, நீட்டுக்கான கம்ப்ளீட் சிலபஸை வந்து 20 டேஸில் வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கான ஒரு சிலபஸ். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீட்டுக்கான என்டையர் சிலபஸையும் வந்து 10 பார்ட்ஸாக வந்து டிவைட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. ஸோ அப்போ என்டையர் சிலபஸையும் நான் எத்தனை பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்கேன், 10 பார்ட்ஸாக வந்து நான் டிவைட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நீங்கள் பயாலஜி இருக்கும், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அதுக்கான சாப்டர்ஸ் நீங்கள் என்னென்னலாம் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இப்போ எக்ஸாம்பிள் பார்ட் 1 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த பார்ட் 1 வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 2 டேஸை வந்து நீங்கள் எடுத்துக்கணும், ஓகேங்களா. ஸோ அப்போ 2 டேஸை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். 2 டேஸில் இந்த சாப்டர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ரிவிஷன் பண்ணிவிட்டு ஒரு மார்க் டெஸ்ட்டை வந்து நீங்கள் அட்டன் பண்ணுங்கள், ஓகேங்களா. இந்த சாப்டருக்கு உண்டான மார்க் டெஸ்ட்டை மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா சாப்டர் வைஸ் ஆன டெஸ்ட்டை வந்து நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ஸோ அப்போது ஒரு பார்ட்டை முடிக்கிறதுக்கு 2 டேஸ் ஆகுது அப்படின்னா மொத்தம் 10 பார்ட்ஸ். அப்போ 10 × 2 அப்படின்னு போட்டிங்கன்னா 20 டேஸில் உங்களால் வந்து கவர் பண்ண முடியும். ஸோ அப்போ 20 டேஸில் இங்கே இருக்கக்கூடிய என்டையர் நீட் சிலபஸ் உங்களால் வந்து கவர் பண்ண முடியும். ஸோ இது வந்து என்டையர் நீட் சிலபஸை கவர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கான டைம் டேபிள், ஓகேங்களா. ஜஸ்ட் நான் சிலபஸ் எல்லாத்தையும் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இது என்ன பண்ணுறீங்க, ஒவ்வொரு நாளும் படிச்சுட்டு ஜஸ்ட் டிக்கை மட்டும் வந்து பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. அண்ட் அடுத்து வந்து ஒரு சிலர் எனக்கு செலக்டடான டாபிக்ஸை மட்டும் கொடுங்க, நான் இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கலை, நான் படிக்கலாமா, நான் படித்தா என்ன மாதிரியான டாபிக்ஸ் படிக்கிறது அப்படின்னா நிறைய பேர் வந்து கேட்பீங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கான டைம் டேபிள் இது வந்து 20 டேஸ்க்கான ஒரு ஸ்டடி பிளானர் தான். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா செலக்டடான டாபிக்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இங்கே இருக்கக்கூடிய இந்த டாபிக்ஸை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா நியர்லி வந்து 500+ வந்து உங்களால் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் இதெல்லாம் இம்பாசிபிள் அப்படின்னு நினைப்பீங்க. இம்பாசிபிள் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு மேலே நான் இன்னும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் மினிட்ல இருக்கீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். எதுவுமே முடியாமல் என்னால் முடியாது அப்படின்னு நினைக்கிறத விட இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு 20 டேஸ் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய பெஸ்ட்டை வந்து எக்ஸாமில் கொடுங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 500+ மார்க்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல காலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரி, இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பயாலஜியில் வந்து ஒரு 20 சாப்டர்ஸ் வந்து கொடுத்துருக்கேன், ஓகேங்களா. பயோவில் வந்து ஒரு 20 சாப்டர்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் வந்து ஒரு 10 சாப்டர்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் ஃபிசிக்ஸில் வந்து ஒரு 10 சாப்டர்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். டோட்டலாக வந்து 40 சாப்டர்ஸ். இந்த 40 சாப்டர்ஸ் வந்து ஹை வெயிட்டேஜான சாப்டர்ஸ், ஓகேங்களா. இதில் இருந்து தான் வந்து 70% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. அப்படியாப்பட்ட ஹை வெயிட்டேஜான சாப்டர்ஸ் மட்டும்தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதையும் நான் வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 10 வரைக்கும் நான் வந்து பிரித்து கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 2 டேஸை வந்து எடுத்துக்கிறீங்க, ஓகேங்களா. ஸோ அப்படி 2 டேஸை வந்து நீங்கள் எடுக்கும்போது என்ன ஆகுது, 10 பார்ட்ஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 20 டேஸ் ஆகும்.
ஸோ அப்போ இந்த 20 டேஸில் வந்து இது எல்லாத்தையும் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்கள் நீட்டில் ஒரு நல்ல மார்க்ஸ் எடுக்கிறதுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே இதில் தான் மோஸ்ட்லி வந்து கேட்க போகிறாங்க. ஸோ அப்போ ஒரு நாளைக்கு 2 டேஸ்க்கு ஒரு பார்ட் அப்படின்றத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து டிக் பண்ணிகிட்டே வாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாலே போதும், உங்களால் வந்து நல்ல மார்க்ஸை வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஜஸ்ட்டு நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த ஸ்டடி பிளானரை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, நான் வந்து 30 டேஸ்க்கான பிளானரை வந்து ஃபாலோ பண்ணலாம்னு நினச்சேன், ஆனால் அந்த டைம் வந்து கொஞ்சமாக தான் இருக்குது, என்னால் இப்போ ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இதை நான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். நான் இதை ரெடி பண்ணுறதுக்கான முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து டைமை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. நிறைய பேர் வந்து என்னால் முடியாது அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் யோசிச்சு பாருங்கள். நீட்டில் வந்து 720 மார்க் எடுக்கிறது தான் கஷ்டம். மற்றபடி 550 மார்க்கு 500 மார்க்ஸ் இருக்கிறதுலாம் அந்த அளவுக்கு ரொம்ப நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்லாம் வந்து கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால் முடியும் அப்படின்னு நினச்சிட்டு படிங்க. கண்டிப்பாக உங்களால் வந்து முடியும். நீங்கள் பண்ண வேண்டியது எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் இல்லாமல் கொடுத்துருக்கக்கூடியதை மட்டும் கரெக்டாக வந்து படிங்க. படிச்சுட்டு எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அண்ட் இந்த PDF எல்லாத்தையும் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன், போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து தமிழ் மீடியம்க்கு வந்து கேட்குறீங்க, ஆனால் ஒரு 2 பேர் 3 பேர் தான் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. நிறைய பேர் வந்து அட்லீஸ்ட் ஒரு 30+ கமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தமிழ் மீடியமுக்கான இந்த சிலபஸை வந்து நாளைக்கே கூட நான் அப்லோட் பண்ணுவேன். ஏன்னா நிறைய பேர் நடுவில் வந்து ஒரு சிலர் தான் வந்து கேட்குறீங்க. ஏன்னா இது நான் வந்து கொஞ்சம் ஒர்க்குக்கெலாம் போயிட்டு இப்போ கிராஷ் கோர்ஸ் வேறு போயிட்டுருக்கு, அவங்களுக்குலாம் நடத்திட்டு அதுக்கப்புறம் வந்து இதை பண்ணுறது எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதனால தான் கேட்குறேன். நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய டைமை வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ அதனால் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு நிறைய பேர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் தமிழ் மீடியம் அப்படின்ட்டு. கண்டிப்பாக நாளைக்கே நான் வந்து வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? சரி, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.